குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியில குரேஷி அவர்கள் இந்த வாரம் முதல்வன் படத்துல வர நடிகர் ரகுவரன் அவர்களோட கெட்டப்ப போட்டு வந்ததை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா பேசி திட்டிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தின சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா நடிகர் குரேஷி அவர்களே இப்போ சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இப்போ கிட்டத்தட்ட செமிஃபைனல்ஸை நோக்கி விறுவிறுப்பா போகும்போது இந்த வாரம் கோமாளி குரேஷி அவர்கள் முதல்வன் படத்துல வர நடிகர் ரகுவரன் அவர்களோட கெட்டப்ப போட்டு வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஆனா என்னதான் குரேஷி அவர்கள் இதுல சூப்பராவே பண்ணியிருந்தாலும் பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல முதல்வன் ரகுவரன் கெட்டப்னா அது எங்க பாலா அண்ணா மட்டும்தான், அவரு தான் இந்த சீசன் 2ல பண்ணி பட்டே கலப்பிருப்பாரு, அப்படிப்பட்ட கெட்டப்ப குரேஷி போட்டது சரியில்லை, பாலா அண்ணா அளவுக்கு அவரால் பண்ண முடியல, பார்க்கவே கேவலமா இருக்கு அப்படின்னு மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இதை பார்த்துட்டு குரேஷி அவர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில புகழ் மற்றும் பாலா யாராலையுமே பண்ண முடியாத பல விஷயங்களை பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்க எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் அவங்க அளவுக்கு எங்களால வர முடியாது, இந்த வாரம் எனக்கு கிடைச்ச முதல்வன் ரகுவரன் சார் கெட்டப்ப எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணிட்டேன், ஆனா அதே சமயத்துல என்னால பாலா மாதிரி பண்ண முடியாது, அதுக்குன்னு நான் பண்ணது நீங்க அவர் கூட கம்பேர் பண்ணி அசிங்கமா பேசுறது ரொம்ப தப்பு, இதெல்லாம் எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல, நீங்க என்னை பத்தி விமர்சனம் பண்ணாலும் ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, யாரும் இப்படி கேவலமா கம்பேர் பண்ணி பேசாதீங்க, இப்படி பண்ணி நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டா உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க குரேஷி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் பாலா குரேஷி உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்வன் ரகுவரன் கெட்டப்ப நல்லா பண்ணுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.